இன்னைக்கு நம்ம பிரதி சமையல பார்க்க போற ரெசிபி பீட்ரூட் ஹல்வா. இது எங்கள் அம்மா அடிக்கடி எங்களுக்கு சின்ன வயசில் செஞ்சு தரக்கூடிய ஒரு ரெசிபி. எப்போவுமே ஃப்ரிட்ஜில் இருக்கும் எங்கள் வீட்டில் பீட்ரூட் ஹல்வா. இது அப்போல்லாம் மைக்ரோவேவ் கிடையாது. அப்போ ஃப்ரிட்ஜில் இருக்கிறத கொஞ்சமாக எடுத்து ஒரு சின்ன கடாயில் போட்டு சூடு பண்ணி சாப்பிடுவோம். கேரட் ஹல்வாவோட இந்த பீட்ரூட் ஹல்வா ரொம்ப ருசியாக இருக்கும். வாங்க இனி இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு பீட்ரூட் வேணும். இது இன்னைக்கு கிட்டத்தட்ட 600 கிராம் பீட்ரூட் இருந்துச்சு. சீனி ஒரு 1/2 கிலோ சீனி எடுத்திருக்கேன். உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டிக்கவும் குறைச்சிக்கவும் செய்யலாம். இது ஏலக்காய் ஒரு மணத்துக்கு. இது நான் பால் பவுடர் எடுத்திருக்கேன், மில்க் பவுடர். 1/4 கப்பிலிருந்து 1/2 கப்பு மில்க் பவுடர் சேர்த்துக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு நம்ம ஊர்லலாம் இந்த பால்கோவா கிடைக்கும். பால்கோவா எடுத்துக்கிட்டிங்கன்னா மில்க் பவுடர் தேவையில்லை. அப்போ பால்கோவா எவ்வளோ வேணும்னா 50 கிராம்லேருந்து 100 கிராமுக்குள்ளே பால்கோவா இருந்தால் போதும். இனிப்பு உள்ளதோ இனிப்பு இல்லாதது எதுனாலும் பரவாயில்ல. நெய் 1/4 கப்பு நெய், பால் 2 கப்பு பால். இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருட்கள். இனி இதை வச்சு எப்படி அல்வா செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ முதல்ல நம்ம இந்த பீட்ரூட் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு கிரேட்டரில் வச்சு இந்த மாதிரி நல்லா திருவி எடுத்துக்கணும். அப்போ திருவ தான் செய்யணுமா, மிக்சிலெல்லாம் போட்டு அரைக்கக்கூடாதான்னு கேட்டால் மிக்சிலையும் போட்டு அரைச்சி எடுக்கலாம். ஆனால் இந்த திருவுறதுனால என்ன ஆகும், நம்ம ஃபைனலாக அல்வா பண்ணிவிட்டு சாப்பிடும்போது அது ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்டர் கிடைக்கும். அதுக்காக இதை நம்ம கிரேட் பண்ணுறது கொஞ்சம் கை வலிக்கும், நேரம் பிடிக்கும் தான். நிறைய பல்காக பண்ணும்போது நமக்கு திருவுறதுன்றது ரொம்ப கை வலிக்கும், நேரமும் ரொம்ப ஆகும். அப்போ நீங்கள் ஃபுட் ப்ராசஸர்லேயோ இல்லை மிக்சிலையோ போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். டேஸ்ட் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் சாப்பிடும்போது இது கொஞ்சம் திருன்னு இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்டர் இருக்கும். அதுக்காக தான். இனி இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நான் இப்போது ஸ்டவ்வில் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் கிளற போகிறோம். ஹை ஃப்ளேமில் இருக்குது, அதனால நம்ம ஸ்டவ்வை விட்டுட்டு தூரமாக போயிடக்கூடாது. ஃபோனோ அதோ இதோ எது வந்தாலும் ஆஃப் பண்ணி போட்டுட்டு ஃபோன் அட்டன் பண்ண போங்க. சட்டுன்னு பிடிச்சிருச்சுன்னா கீழே பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் ஒரு ருசியும் இருக்காது. ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கிளற போகிறோம். தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேண்டாம் முதல்ல. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்தா அந்த 2 கப்பு பாலை நம்ம இந்த பீட்ரூட் கூட சேர்த்து நல்லா இதை கிளற போகிறோம். இப்போ இந்த பாலிலே இருந்து இந்த பீட்ரூட் நல்லா வேகணும். அதோடைய பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வேகணும். நல்லா அந்த பாலில் இருந்து அப்படியே வெந்து சாஃப்ட் ஆகணும். இந்த ரெசிபிக்கு பால் 2 கப்பு தான் ஊற்றணுமா அப்படின்னு கேட்டால் 2 கப்புக்கு குறையாமல் தேவைப்படும். 2 கப்புக்கு மேலே ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த பால் வற்றணும். அந்த பீட்ரூட் அந்த பாலில் பீட்ரூட் வெந்து அந்த பாலெல்லாம் வற்றணும். இப்போ நிறைய பால் ஊற்றுனீங்கன்னா வற்றுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுக்காக தான் 2 கப்பு பாலோடு நம்ம நிறுத்திடுறது. இனி இதுக்கு ஒரு மூடி போட்டு நம்ம இதை ஒரு 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இதை வேக வைக்க போகிறோம். இப்போ பாருங்க, பாலெல்லாம் நல்லா வத்தியாச்சு, பீட்ரூட்டும் நல்லா வெந்தாச்சு. கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பாருங்க. அதில் பச்சை வாசனை, அந்த பீட்ரூட்டோட பச்சை வாசனைலாம் இருக்கக்கூடாது. நல்லா வெந்து நல்லா பாருங்க, பால்லே இருந்து நல்லா வெந்தாச்சு. இனி இந்த நேரம் நம்ம எடுத்து வச்சிருந்த சீனி, நான் 1/2 கிலோ சீனி எடுத்திருக்கேன். இது நல்ல தித்திப்பாக இருந்துச்சு. உங்களுக்கு இதை விட கம்மியாக போதும் அப்படின்னா நீங்கள் இதை விட கொஞ்சம் குறைச்சிக்கவும் செய்யலாம். 1/8 டீஸ்பூன் உப்பு, அதாவது 1/4 டீஸ்பூன்லேயும் பாதி 1/8 அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, சீனி போட்டதுமே அந்த சீனி எல்லாம் இழகி இந்த மாதிரி லூஸ் ஆயிடுச்சு மறுபடியும். இனி இது நல்லா வத்தி நல்லா ஸ்டிக்கியாக வரணும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் போட்டுட்டு கூட நீங்கள் அப்பப்போ வந்து கீழே அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ வந்து கிளறி விட்டுட்டு இருந்தீங்கனாலும் போதும். இல்லை ஹை ஃப்ளேமில் போட்டுட்டு கூட கைவிடாமல், ஹை ஃப்ளேமில் போட்டால் கைவிடாமல் பக்கத்துலேயே நிற்கணும். மீடியம் ஃப்ளேமில் போட்டால் கொஞ்சம் பார்த்துட்டே தான் இருக்கணும், கவனமாக இருக்கணும். ஆனாலும் கிட்டே நிற்கணும்னு அவசியம் கிடையாது மீடியம் ஃப்ளேமில் இருந்தால். இப்போ பாருங்க, நல்ல இது ஈரத்தன்மையெல்லாம் போய் நல்ல கொஞ்சம் கிட்டத்தட்ட நல்ல ஸ்டிக்கியாக ஆயாச்சு. இனி என்ன பண்ண போகிறோம், நம்ம எடுத்து வச்சிருந்த நெய்யும் இது கூட சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஃப்ளேமை நீங்கள் நல்லா கம்மியாக்கிடணும். லோவில் வச்சே தான் இனி வேலை பார்க்கணும். இப்போ இந்த நெய், நம்ம 1/4 கப்பு நெய் என்ன பண்ண போகிறோம்னா அது கூட முந்திரி கிஸ்மிஸ் வறுத்து அந்த நெய்யை இது கூட சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு கிஸ்மிஸ் முந்திரி தான் இல்லை, உங்களுக்கு விருப்பமான எந்த ட்ரை ஃப்ரூட்டோ எந்த நட்ஸும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம அல்வா இப்போ ரெடி.
இனி இதுக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ பால் கோவா வச்சுருந்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 100 கிராம் பால் கோவா வரைக்கும் நீங்கள் இதுக்கு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம எடுத்திருந்த பீட்ரூட்டுக்கு 50லேருந்து 100 கிராம் பால் கோவா, ஸ்வீட்டன்னாலும் சரி அன்ஸ்வீட்டன்னாலும் சரி. இப்போ என்கிட்ட பால் கோவா இல்லாததுனால நான் இன்னைக்கு பால் பொடி மில்க் பவுடர், அந்த மில்க் பவுடரில் இதுவும் அதே மாதிரி தான் 1/4 கப்பில் இருந்து 1/2 கப்பு பால் பவுடர் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு க்ரீமியாக ஒரு அட்டகாசமான டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இனி இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த ஏலக்காய், அதுதான் ஃப்ளேவர், அது போட்டால் தான் அது கம்ப்ளீட் ஆகும். நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த ஏலக்காவை நல்லா பொடிச்சு இது கூட சேர்த்துக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, ஏலக்காய் பொடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் சீனியும் போட்டு அந்த முழு ஏலக்காவையும் பொடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜலிச்சிருவேன். எனக்கு இந்த ஹல்வா, கேரட் ஹல்வானாலும் சரி, இப்போ இந்த பீட்ரூட்லேயும் இந்த தும்பு கடிப்பட்டால் நல்லா இருக்காது. அதனால இந்த மாதிரி அந்த பெரிய தும்பெல்லாம் ஜலிச்சுட்டு அந்த பொடியை மட்டும் சேர்த்துக்கோங்க. சீனியோட போட்டிங்கன்னா ஏலக்காய் நல்லா ஃபைன் பவுடராக ஆயிரும். போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃப்ளேம் முதல் சொன்ன மாதிரி திக்க ஆன உடனே நீங்கள் ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு நம்ம இந்த வேலையெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ நான் மேலாப்பில் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் மட்டும், ஃபைனல் டச்சுக்கு ஒரு டீஸ்பூன் நெய் மட்டும் விட்டு நல்லா ஒன்றா கிளறி இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான், நம்ம அல்வா இப்போ ரெடி. இதில் நெய் ரொம்பவும் ஊற்ற வேண்டாம். 1/4 கப் கரெக்டாக இருக்கும், 600 கிராமுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப நெய் போட்டுட்டாலும் கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால இது கரெக்டாக இருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதை கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் செய்து பாருங்கள். பால் பவுடர் சேர்க்குறத விட பால் கோவா சேர்த்திங்கன்னா இன்னுமே அது டெக்ஸ்டர் நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி கிரெயினியாக ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். பீட்ரூட்டுக்கு இவ்வளவு டேஸ்ட் உண்டா அப்படின்றது உங்களுக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரசித்து ருசித்து சாப்பிட தகுந்த சுவையில் இது இருக்கும். கண்டிப்பாக இதை தைரியமாக செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே காமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அதோட என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.